நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டதை பற்றி விமர்சனம்லாம் தெரிவிச்சிட்டு வராங்க. அதாவது அம், சிலர் சொல்கிற கருத்து என்னென்னா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து போதைப் பொருளோட புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறச்ச இவர் மட்டுமே தனியாக மாட்டிக்கிட்டது வேதனையாக இருக்குது, ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சட்டமே எப்படின்னா வந்து 10 பேர் குற்றவாளிகளாக இருந்தோம், தப்பு செஞ்சவங்களா இருந்தோம். பிடிபட்டது ஒருத்தரா இருக்கும்பொழுது, மத்த மத்த 9 பேர் ஓடிர்றாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் பிடிபடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து பிடிபட்டவர் வந்து, அந்த 9 பேர் தான் ஓடி போயிட்டாங்கல்ல, என்ன மட்டும் பிடிச்சிருக்கீங்களேன்னு சொல்லி கேட்க முடியாது. இவரும் அந்த தப்பு செஞ்சவர் அப்படிங்கிறச்ச, இவர் அதுக்குண்டான தண்டனை அவருக்கு கிடைக்க வேண்டியது தான் சட்டத்தில சொல்லப்படுகிறது. வேணும்னா அந்த ஓடிப்போன 9 பேர பத்த தகவல்களையும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில இவர் குடுக்கணும் அப்படிங்கிறதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்படிதான் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து அவருடைய மருத்துவ பரிசோதனையில கொக்கைன் உட்கொண்டது வந்து தெளிவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால, அம் அ அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு, ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது, அந்த போலீஸார் வந்திருக்கும் பொழுது, இவர் வந்து உடனடியாக தன்னுடைய அ வழக்கறிஞர வந்து சட்ட ஆலோசனை பெற்றிருந்தா வந்து ஒரு வேளை தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. இந்த இதில பார்க்கும்பொழுது வந்து போலீஸார் வந்து சட்டுன்னு ஒ திடீர்னு ஒரு ஃபைன் டே வந்து போய் அவரோட வீட்டு கதவ தட்டி, "நீங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போணும்" அப்படின்னு சொல்லல. அவர பத்தின விசாரணைய வந்து மேற்கொண்டு, ரகசிய விசாரணை மேற்கொண்டு, அவர் குறித்த தகவல்களை எல்லாம் திரட்டி, அவர் வந்து பண பரிவர்த்தனை வந்து அந்த எ எ அந்த விக்கிறவருக்கு, அந்த ஏஜென்ட்டுக்கு அனுப்புனது, அதுக்கான தகவல்கள் எல்லாம் திரட்டிட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் காட்டிட்டு போய் தான் அவர்ட்ட காட்டியிருக்காங்க. அப்புறம் வேற அ இந்த மாரி வந்து குற்றங்கள் வந்து ஏன்னா ஒரு இல்லீகலான ட்ரக்க வந்து அவரு கன்சியூம் பண்ணியிருக்காரு, பொசஷன்ல இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இது வந்து ஒரு வாரண்டே இல்லாம கைது செய்யக்கூடிய குற்றம் அப்படின்னு தான் கருதப்படுகிறது. ஸோ, அதனால போலீஸ் வந்து அதுக்காக நீதிமன்றத்தில உத்தரவு பெற வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க போய் அவர்கிட்ட இருக்கும் பொழுது அவர்ட்ட போய் வந்து கேட்கும் பொழுது அவர் மறுக்கும் பட்சத்தில, அவர உடனடியாக தங்களுடைய அப்பவே வந்து கைது செஞ்சு அவர் கூட்டிட்டு போறதுக்கான அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கு. ஸோ ஈவன் வந்து அட்வொகேட்ட கன்சல்டேஷன் பண்ணியிருந்தாலும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ங்கிறத வந்து தவிர்த்திருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த பாருங்க நடிகர் கிருஷ்ணாவ கூட பாருங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்துனாங்க. அவருடைய உடல்ல வந்து இந்த போதை மருந்துக்கான எந்த தடையுமே இல்ல. ஆனாலும் போலீஸார் வந்து அவருடைய வீட்ட சோதனை செஞ்சு, அங்க அதுக்கான தடயங்கள்லாம் இருந்தத வந்து சோதனையின்போது சிக்கியிருக்குன்னா, அதன் அடிப்படையில தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது, நடிகர் ஸ்ரீகாந்தோட கைதுங்கிறது தவிர்க்க முடியாது. அடுத்து நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா, அவருக்கு வந்து உடனடியா நடிகர் ஸ்ரீகாந்துக்கு வந்து பெயில் உடனடியாக கிடைக்குமா? அப்படிங்கிறது. இந்த குற்றங்கள பொறுத்து வந்து என்டிபிஎஸ் நார்கோட்டிக் ட்ரக்ஸுக்கான சட்டத்த பொறுத்தவரைக்கும், அது வந்து ஒரு கடுமையான சட்டம், தீவிரமான சட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து, இந்த போதை மருந்துகள் வந்து அ இந்தியால அது வந்து இல்லீகல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம், அது வந்து வெளிநாட்ல இருந்து திருட்டுத்தனமாக கடத்தப்பட்டு வந்திருக்கிறது. அதுவே இல்லீகலானது. அத நம்ம பொசஷன்ல வச்சிருக்க ஒரு இல்லீகலான பொருள வந்து நம்ம பொசஷன்ல வச்சிருக்கிறதே வந்து இல்லீகல் அப்படிங்கிறச்ச, அத உட்கொண்டதும் கமர்ஷியலா நம்ம யாருக்கும் விக்கலையே அப்படின்னு சொல்லலாம். அவரு தான் விக்கலையே அப்படின்ட்டு. ஆனா, அத வந்து உட்கொண்டது வச்சிருக்கிறதே தவறுங்கிறச்ச, அவர் உட்கொண்டது அதுவும் தவறு அதுவும் குற்றமாக தான் பார்க்கப்படும். ஸோ, இதுக்கான ஆதாரங்கள் இருக்கும் பொழுது, இவருக்கு பெயில் கிடைக்குமா அப்படிங்கிறச்ச நெறைய பேர் சொல்றாங்க, இல்ல அவர் கன்ஃபெஷன் குடுத்துட்டாரு. அதனால அவருக்கு வந்து 10 வருட சிறை தண்டனை வந்து உறுதியானது அப்படின்னு சொல்றாங்க. கன்ஃபெஷன் அவர் யார்கிட்ட குடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அதிகாரிகள்ட்ட தான் குடுத்திருப்பார். சரிங்களா? நார்கோட்டிக்கல் ட்ரக்ஸ் அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க வந்து, போலீஸ் அதிகாரிகள் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ள தான் வருவாங்க. நம்மளுடைய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றமும் சரி, உச்ச நீதிமன்றமும் சரி, பல்வேறு வழக்குகள இது சம்மந்தப்பட்ட பல்வேறு வழக்குகள்ல வந்து, போதை மருந்து தடுப்பு அதிகாரிகளும், காவல் அதிகாரிகள் அப்படிங்கிறதுனால, ஒரு காவல் அதிகாரி முன்னாடி குடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் எப்படி நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறது மாதிரியோ, அதேபோல இந்த போதை மருந்து தடுப்பு அதிகாரிகள் முன்பாக கொடுக்கப்படும் எந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது ஸ்ரீகாந்த் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படையாக வச்சே அவர் வந்து குற்றம் நிரூபணம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. விசாரணை நீதிமன்றத்தால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அங்கே வந்து நீதிமன்றத்தின் முன்பு சாட்சியங்கள் சான்று ஆவணங்களின் அடிப்படையில் மட்டும்தான் வந்து நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும். ஸோ அந்த ஒப்புதல் வாக்குமூலம் அவர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனாலேயே அவருக்கு குற்றம் நிரூபணம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அப்படின்னா வந்து பெயில் உடனடியாக கிடைச்சிருமா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவங்க வந்து அந்த கன்சர்ன் கோர்ட்டில் வந்து இவர் வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேயே பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும் பொழுது அதுக்கான சிறப்பு நீதிமன்றம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் பெயில் பெட்டிஷனை அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை திருப்பி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரி, அந்த NTPS கோர்ட்டுக்கு வந்து இவங்க போய் பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும் பொழுது என்ன ஆகுனா, நீதிமன்றம் என்ன மாதிரிலாம் ஒரு பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது எதெல்லாம் வந்து ஆராயணும் அப்படிங்கிறத நம்மளுடைய உயர்நீதிமன்றம் சரி, உச்ச நீதிமன்றம் சரி, இது போன்ற போதை மருந்து வழக்குகளில் வந்து சில வழிமுறைகளை கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முன்னோடி தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவருக்கு வந்து இந்த பெயில் அப்ளிகேஷனில் தன்னுடைய ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் முக்கியமான இது. செகண்ட் வந்து நீதிமன்றம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவர் வந்து இந்த குற்றம் செய்திருப்பார் அப்படிங்கிறதுக்கான முகாந்திரங்கள் பிரிமா ஃபேசி எவிடன்ஸ்லாம் இருக்கா, இந்த வழக்கில் இவர் வந்து குற்றம் செய்யாதவராக இருப்பாரோ அப்படின்னு வந்து சந்தேகக்கூடிய அளவுக்கு ஆதாரங்கள்லாம் ஏதாவது இருக்கா, அப்போ அவர் குற்றம் செய்வதற்கான பிரிமா ஃபேசி எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னா பிணையில் விடலாமா அப்படின்னு நீதிமன்றம் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இவர் பிணையில் விட்டால் அந்த விட்ட பிறகு இதையே போன்ற குற்றத்தை அவர் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். அப்புறம் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த நீதிமன்றத்தில் குற்றம் சம்பந்தப்பட்ட விசாரணை நடக்கும் பொழுது இவர் வந்து சாட்சியங்களை தடயங்களை அளிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இதையெல்லாம் அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இந்த நீதிமன்றம் பிணையில் விடுவதற்கு இந்த குற்றவாளி நடிகர் ஸ்ரீகாந்தை பிணையில் விடலாமா அப்படிங்கிறத அவங்க முடிவு செய்யணும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. சரி, இதில் வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு, அவரோட மெடிக்கல் எக்ஸாமினேட் பண்ணதுக்கான ஆதாரங்கள் இதெல்லாம் வந்து அரசு தரப்பில் அதை எதிர்ப்பு தெரிவித்து அந்த பிணை மனுக்கு ஆட்சேபம் தெரிவித்து இது போன்ற ஆவணங்களை எல்லாம் வந்து அவங்க தாக்கல் செய்வாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர்த்து அவர் பிணையில் செல்வதற்கு சப்போஸ் வந்து அந்த NTPS கோர்ட் வந்து இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு அந்த கன்ஃபெஷன்ஸ் ரிப்போர்ட்டெல்லாம் வச்சுட்டு பிரிமா ஃபேசியாக வந்து எவிடன்ஸ் அவருக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நீதிமன்றம் கருதும் பட்சத்தில் அந்த பிணை மனு தள்ளுபடி செய்யப்படலாம். அப்படி இருக்கும்போது உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு ஸ்ரீகாந்த் தரப்பில் செய்யலாம். அப்போது வந்து உயர்நீதிமன்றம் என்ன செய்யும்னா வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இவர் வந்து ஒரு 3rd அக்யூஸ்டாக தான் இந்த வழக்கில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கார். அப்படி இருக்கும்பொழுது ஃபஸ்ட் அக்யூஸ்டை இன்னும் செக்யூர் பண்ணணும். இப்போ நடிகர் கிருஷ்ணாவை சேர்த்துருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் அந்த 2 பேர் வந்து அக்யூஸ்டாக காட்டப்பட்டிருக்கு. 3வதாக தான் நடிகர் இவரை வந்து சேர்த்துருக்காங்க இல்லைங்களா, ஸ்ரீகாந்தை. ஸோ இவங்களெல்லாம் இந்த 3 பேருக்கு உண்டான விசாரணைலாம் முடித்து சார்ஜ் ஷீட்லாம் போட்டு அந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடப்பதற்கு கால தாமதம் ஆகும் பட்சத்தில் அந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் வந்து ரிமாண்ட் பிரிசனராகவே நிறைய காலம் சிறையிலே கழிச்சிருக்கும் பொழுது அப்போது வந்து அவர் வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் அதெல்லாம் வந்து சுட்டி காட்டி இந்த விசாரணையில் வந்து ஏற்படக்கூடிய கால தாமதத்தெல்லாம் சுட்டி காட்டி அவர் வந்து நீதிமன்றத்தில் முறையிடும் பொழுது இதே போன்ற போதை மருந்து தடுப்பு சட்டங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டவங்கலாம் இந்த ட்ரையல் வந்து டிலே ஆகுதுங்கிற காரணம் காட்டி பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும் போது உயர்நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி அந்த வந்து அவங்கள வந்து பிணையில் விட்டுருக்காங்க அப்படிங்கிற முன்னோடி தீர்ப்புகள் எல்லாம் வந்து நமக்கு இருக்கின்றன. ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்ரீகாந்துக்கான பிணை மனுவோட விசாரணையின் போது நீதிமன்றம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து பிணை மனுவில் தீர்ப்பு வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் மேற்கொண்டு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி.